ஹலோ கைஸ், இப்போ பாருங்கள் கனடாவில் வந்து மிஸ்ஸஸாகு. நாங்கள் கனடா மிஸ்ஸஸாகு டொரண்டோ பக்கத்தில் இருக்கிற ஒண்டாரியோ ஸ்டேட்டில் உள்ள மிஸ்ஸஸாகு. நாங்கள் ஜூன் மாதம் வந்தோம். இங்கே மே மாதத்துலேருந்து மரங்கள் தழுத்து பச்சை பச்சையாக இருக்கும். இப்போ ஒரு 1.5 மாதமாகவே எல்லா மரங்களும் அப்படியே பாருங்கள், நிறைய மரங்கள் அப்படியே ரெட் ஆகி போச்சு. அதுவும் நிறைய மரங்கள் பட்டு போச்சு, காஞ்சி போச்சு. இங்கே பாருங்கள், அந்த பக்கம் ஒரு 4 மரம் 5 மரம் அப்படியே காஞ்சி போச்சு. இன்னொரு 1 மாதத்தில் எல்லாமே குச்சி ஆகிடும். அந்த மாதிரி குச்சி ஆகிடும் கம்ப்ளீட்டாக. இன்னும் 1 மாதத்தில் இலையே இருக்காது மரங்களில். மே மாதம் வரைக்கும் இப்படி தான் இருக்கும், குச்சியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் மறுபடியும் தழுக்கும். அதாவது குச்சாக இருக்கிறது ஒரு 4-5 மாதம் இருக்கும். அதுக்கப்புறம் தழுக்கிறது பச்சையாக இருக்கிறது ஒரு 3 மாதம் இருக்கும். அப்புறம் ரெட் ஆகிறது ஒரு 2 மாதம் இருக்கும். மறுபடியும் எல்லாம் உதிர்ந்து போயிடும். இதுதான் அதோடைய ரெகுலர் இது. இப்போ தான் அது ஃபால் சீசனுங்கிறது. ஃபால் சீசன் முடிய போகுது. ரெட்டாக இருக்கிறது தான் ஃபால் சீசன்பாங்க. அது கம்ப்ளீட்டாக இப்போ முடிய போகுது அந்த சீசன். எல்லா இடத்துலையுமே கனடாவில் வந்து அழகான மரங்கள் இப்போ தான். அங்கே பாருங்கள், தூரத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்களா, ஒவ்வொரு இடத்துலையும் இருக்குது பாருங்கள். ஃபால் சீசன் முடிய போகுது இப்போ. இப்போல்லாம் நைட்டில் 1 டிகிரி 2 டிகிரி இருக்குங்க. பகலில் 5 டிகிரி 7 டிகிரி. ஆனால் இன்றைக்கி பகலில் இப்போ ஒரு 10 டிகிரி இருக்குது. நாளையிலேருந்து மொதல் ஸ்னோ ஆரம்பிக்க போகுது. இந்த மிஸ்ஸஸாகில் ஃபஸ்ட்டு நாளைக்கு -4க்கு போகுதுங்க. ஃபஸ்ட்டு நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிப்ரவரி மாதத்துலாம் பீக்கில் இருக்கும். ஜனவரி டிசம்பரு அதிலெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பனி ஆகிடும். இந்த ஊரெலாம் ஓவராக இருக்கும், ஐஸாக தான் இருக்கும். லாஸ்ட்டில் தெரிஞ்சு பாருங்கள் ஏரி, அதுதான் ஒண்டாரி ஏரிங்கிறது. அதில் பாதி ஏரி வந்து கனடாவுக்கு சொந்தம், பாதி ஏரி வந்து அமெரிக்காவுக்கு சொந்தம். அந்த ஏரிக்கு அந்த பக்கம் இருக்கிறது தான் அமெரிக்கா. ஏரி தெரியுதா? பாருங்கள், அந்த ஏரியோட நீளம் கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டருங்க. அகலம் கிட்டத்தட்ட 100-150 கிலோமீட்டர் வரும். 100 கிலோமீட்டர் வரும் அகலம். அதனால தான் அந்த பக்கம் இருக்கிற அமெரிக்கா உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அவ்வளோ பெரிய ஏரி அது. இன்னும் அடுத்த வாரம் உங்களுக்கு அடிக்கடி வீடியோ போடுறேன். இப்போ இன்றைக்கி நான் வேன்கூவர் போகிறேன். வேன்கூவர்லேருந்து நிறையா ஸ்னோ வீடியோலாம் போடுறேன். இங்கே நாளைக்கு ஸ்னோ வரும் தெரியாமல் இன்றைக்கி நான் ஃப்ளைட்டில் டிக்கெட் போட்டாச்சு. தெரிஞ்சிருந்துன்னா நாளைக்கு நாளாக கழிச்சு ஸ்னோவை பார்த்துட்டு கிளம்பியிருப்போம். முன்னாடி நாங்கள் 2 மாதத்துக்கு முன்னாடியே டிக்கெட்டை போட்டோம். ஸ்னோ வர்றது இப்போ தான் வருது. சரி, இருந்தாலும் வேன்கூவரில் நிறைய ஸ்னோ இருக்குது. நான் அங்கே போய் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். இதை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அப்போ தான் உங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் பக்கத்தில் வந்துட்டேன். ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நெருங்கி வந்தாச்சு. இன்னும் ரெகுலராக உங்களுக்கு வேன்கூவரில் போய் ரெகுலராக வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன். நீங்கள் பார்க்கவே இல்லை, நல்ல வீடியோலாம் நீங்கள் பார்க்கலாங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.